இது வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்கள், கோழி கறிகாடிலேருந்து நம்ம கோழினுடைய ஈரலும் தீனி பையன் வாங்கி வந்துருக்குறோம். உப்பும் இனிப்புள் பேஸ்ட் ரெண்டு, அதே மாதிரி ஒரு 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூனும், சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டோம். அது போட்டு வதக்கிட்டு பச்சை வாசனை போனது ஒரு 1/2 கிலோ அந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னா அந்த ஈரலும் தீனி போயும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். அந்த மசாலா ஈரலோடு அந்த கறியும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். சூப்பரான சுவையான நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு.